அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாலை மிக்ஸ் பண்ணி நம்ம கறி தான் ஆக்க போகிறோம். இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். இப்போ இந்த சட்டியில் போட்டுக்கலாம். போட்டு பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கிறேன். 1/4 லிட்டர் பால். இப்போ அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு ஒரு 3/4 ஸ்பூனுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் இதில் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு இன்னும் 2-3 சாமான் சேர்த்து நம்ம அதை வேக வைக்கலாம். இதுக்கு மூடியை போட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் இருக்கிற பாலெல்லாம் நம்ம இருத்துடலாம். இப்போ இதில் 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துருவேன் எப்போவுமே. இது இப்படி தான் வச்சு வேக வைக்கணும். இது வெந்த உடனே நல்லா குழைய வெந்து வருமா, அந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற மசாலாலாம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இவ்வளோதான். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு அதை மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கிடையில் நான் கொஞ்சம் திறந்து பார்த்தேன். தண்ணியாக இருந்தது. கொஞ்சம் அந்த தண்ணி வற்றி வரட்டும்னு இருந்தேன். சரிங்களா? இப்போது சிம்மில் வைப்போம். இப்போ இதுக்கு தேவையான ஜாமானை போட்டுக்கலாம். வெங்காயம் பல்லாரி ஒரு 3 வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த பல்லாரியை போட்டுக்கலாம். நம்ம தாளிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்படி தான். அடுத்தது அதுலேருந்து பால் இருத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பாலில் தான் மற்ற சாமானை நம்ம சேர்த்துக்கணும். அடுப்பை கொஞ்சம் தூண்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த ஜாமான்லாம் போட்டுடலாம். 1 ஸ்பூனுக்கு சீரகத்தூள், சின்ன ஸ்பூன் சீரகத்தூள். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சோம்புத்தூள். 1 ஸ்பூனுக்கு கரம் மசாலா கோபுரமா. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு. அவ்வளோதான் இதுக்குள்ள சாமான். இப்போ இந்த ஜாமான்லாம் நம்ம இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி இப்போ அதில் ஊற்றிடலாம். மிளகாத்தூள்லாம் எதுவுமே கிடையாது, எதுவும் போடக்கூடாது. இவ்வளோ தான் இதுக்குள்ளே சாமான். இப்போ இதை ஊற்றிடலாம். இப்போ இதில் அதுவே மிக்ஸ் ஆகிடும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. இப்போ அடுப்பை ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ அது நல்லா வெந்து வரட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாஷால்லாம் நல்லா ஜோராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு
நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக அந்த கிரேவி வந்திருக்கா. இது பாலில் செய்கிறது, முழுக்க இது பாலில் செய்கிறது. அது லைட்டாக நம்ம கறி வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி செஞ்சுருக்கோம். இது சிக்கனில் செய்யலாம், பீஃபில் செய்யலாம், மட்டனில் செய்யலாம். உங்கள் சௌகரியம், நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. என்னுடைய டிஷ்ஷு எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா என்னன்றதை நீங்கள் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது லைட்டாக கஸ்தூரி மேத்தி இப்போ அது கடைசியாக நம்ம இறக்க போகிறோம் பார்த்திங்களா, அந்த இதில் போடணும். இதை நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இது சிக்கனில், மட்டனில், பீஃபில் செய்யலாம். இது சோத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்கும் இந்த டிஷ்ஷு வந்து நல்லா காம்பினேஷன் நல்லா இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இப்போது நான் எடுத்து இதை டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. அல்டிமேட்டாக இருக்குதுங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இனி வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி இந்த செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.